என்னைக்கு மனுஷன் தன்னுடைய ஒரிஜினல் டிசைனை கண்டுபிடிக்கிறானோ அன்னைக்கு அவனுடைய ஜெபம் மாறும், அவனுடைய சிந்தனை மாறும், அவனுடைய வாழ்க்கை முறை மாறும். அதுதான் இந்த புதிய யுகத்தில் நடக்க போகிற மாபெரும் மாற்றம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கு உண்மையான அர்த்தம் தெரியுது. இதோ உன்னோடு கூட நான் உடன்படிக்கப்படுகிறேன், இந்த பூமியில எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாய் செய்வேன். விளையாடுற கடலுக்குள்ள திமிங்கலம், அது மீன், மரம், பழம் எல்லாம் எதுக்கு? ஆதாமுக்கு. ஆதாமங்க இனிமேதான் வருவான். அப்ப எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணீங்க. அவன் ராஜபாதை. ஆதாம் நுழையும் போதே சகலம் அவனுக்காக இருந்தது. அந்த ஆதாமுக்கு சற்றும் குறையாதவன் நான், அதை விட மேலானவன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடி நாம் வார்த்தைகள் கடந்து செல்வோம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே. ஆமென். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் உமக்கே தேவா, உமக்கே. Come on everybody. Hey, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா, 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 நல்ல பிதாவே, பிரசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். பிசாசானவன் எப்பொழுதும் தோற்று போகிறவனாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். தேவன் எப்பொழுதும் ஜெயிக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க டிசைன் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காக. நீதிமானின் பாதை ராஜ பாதை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நீதிமானின் பாதை ராஜ பாதை, ராஜ பாதை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நான் ஒரு நீதிமான், என்னுடைய பாதை ராஜபாதை. கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். நான் ஒரு நீதிமான், என்னுடைய பாதை ராஜபாதை. துதியும் கனமும் எல்லாம்
ஜெபம்ன்றது என்ன தெரியுமா? முடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிற இடமே ஜெபம். ஜெபம் என்றால் முடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிற இடம். நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னா எங்க போறேன்னா, இப்ப தேவன் எனக்கு என்னெல்லாம் முடிச்சிருக்கிறார்ன்ற ஒரு தடவை நான் இந்த ரூபாயெல்லாம் வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப என்ன பாருங்க. சிலர் நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு பாக்குறீங்களா? ஆமா, ஒரு தடவை என்னாலும் தான், 100 தடவை என்னாலும். ஆனா ஒவ்வொரு தடவை என்ன உனக்கு என்னது சந்தோஷம். ஒரு சிலர் நைட் 1 மணிக்கு லைட்டை போட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறத எண்ணி பார்க்கறது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அப்படிதான் முடிச்சதை நினைச்சு பார்க்கறது தான் ஜெபமே. Establish your mind on the finished work. முடிக்கப்பட்ட வேலையின் மீது உங்கள் சிந்தனையை ஸ்திரப்படுத்துவதே ஜெபம். வாதையின் கூடாரத்தை, வியாதி வரும்போது வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று அவர் சொல்லி இருக்கிறபடினால் வாதையின் கூடாரத்தை அணுகாது என்கிற எண்ணத்தை ஸ்திரப்படுத்துவதும், வியாதி படுக்கை அவர் மாற்றி போடுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை உங்க மைண்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ற இடம் தான் பிரேயர். ஒழிய ஏதோ ஒன்றை புதிதாய் பெற்றுக்கொள்கிற இடம் அல்ல. ஆகவே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டு நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்படிக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ஆகவே நண்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனை முடிக்கப்பட்ட வேலையோடு இணைக்கப்பட்டிருப்பதுதான். இந்த பைபிள் பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறவர்களுக்கு எழுதினது அல்ல, வெளியே இருக்கிறவனுக்கு தான் எழுதினது. அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்ற மனநிலை வரும்போது இந்த நிறைய வசனம் உங்களை லைட்டாக என்ன செய்யும், இடிக்கும். அப்பயே அந்த வசனத்தை அப்படின்னு கேட்டால் அந்த வசனம் வெளியில் இருக்கிற மனநிலைக்கு எழுதப்பட்டது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் இருக்கிற மனநிலைக்கு எழுதப்பட்ட ஒன்றை உள்ள இருக்க மனநிலைக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இந்த புத்தகத்தில் உள்ள இருக்கிற ஒரு மனநிலைக்கும் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் இருக்கு, வெளியே இருக்கிற மனநிலைக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க படிக்கும்போது இது எந்த ஸ்டேட்ல இருக்கிறவனுக்கு எழுதப்பட்டது என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஸோ அதனால ரெண்டுமே கிளப் பண்ணி வரும். ஏன்னா வேற ஸ்டாண்டர்ட்ல பீப்புள் இருக்கிறனால அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். தொடர்ந்து நாம் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரே வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமானுடைய எல்லாம் சொல்லுங்க வழி ராஜபாதை. அதாவது நான் ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்களுடைய வரவேற்பு பெறுகிற செய்தி எது என்பது இங்கே விஷயமே கிடையாது. நாங்கள் மனுஷரை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நாங்கள் மனுஷருடைய ஊழியக்காரன் அல்லவே. அவனை கூப்பிட்டு இப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க சார் சொன்னேன். அப்பெல்லாம் பண்ண முடியாது சார். இல்லை உங்களுக்கு பல நாடுகளுக்கு கூப்பிட்டு போகலான்றீங்க, ஒரு நாட்டுக்கு நான் வரல சார் என்று ஒருத்தர் சொன்னார். பிரதர், உங்களை நான் பல ஊழியத்திற்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அங்கெல்லாம் ஊழியம் பண்ண நான் விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு அந்த டைமே ஒரு 28-30 இடத்துக்கு புக் பண்ணி வச்சுருந்தார். அதுக்குள்ளே நான் தமஸ்கு நேர்த்தெருவுக்கு போயிட்டு இருந்தப்போ லைட் வந்துருச்சு. உடனே அந்த பழைய ப்ரோக்ராமில் என்ன செய்யறதுன்னாரு, சாரி பழைய இடத்துக்கு வந்தால் நான் புதுசு தான் பேசுவேன்னு. அப்போது அந்த இடத்துக்குலாம் கதவு திறக்க முடியாது. கதவு திறக்கல, மூடிக்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. கூட்டம் கூடுகிற இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் நிற்கிற இடத்துல கூட்டத்தை கூட்டுவேன். அதான் நான். ஸோ இங்கே பாருங்க, கூட்டம் கூடுற இடத்துல போய் நின்றுலாம். சில தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, எங்கே போனாலும் அண்ணாச்சு எங்கே போனாலும் அவர் இருப்பார். என்னன்னா அங்கே கூட்டம் கூடுற இடத்துல போய் நின்று, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, நீ நிற்கிற இடத்துல கூட்டணும். அப்போ நான் சொன்னேன் இதைத்தான் பேசுவேன். அப்போ முடியாது, நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கதவை திறக்கலாம். இங்கே பாருங்கள் சார், மனுஷனை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணனா நான் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. இது வரவேற்பு பெறுகிறதா இல்லையா என்பது முக்கியம் அல்ல, நான் சரியானதை பேசுகிறேனா இல்லையா என்பதுதான் முக்கியம். அப்ப கடினமான ஒரு பாதை வழியாக பைபிள் ஒரு சில பிரசங்கம் பண்ணுவாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரோஜா படுக்கை அல்ல, அது முட்கள் நிறைந்த பாதைன்றான். ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே கவிதை மாதிரி இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, யார் பாதம் உள்ளாம், சோம்பேறியின் வழிதான் முள்வேலி.
அப்போ இவங்கெல்லாம் நான் அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்க்க முடியும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நான், பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள். ஆமாம், உங்களை யாராச்சும் ஒருத்தர் கெட்டவர்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் பைபிள் உங்களை நல்லவர்னு சொன்னால் நீங்கள் நல்லவர். யாராச்சும் உங்களை நல்லவர்னு சொல்லலாம், ஆனால் பைபிள் உங்களை கெட்டவர்னு சொன்னால் நீங்கள் கெட்டவர். பைபிள் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுதோ அதுதான். ஸோ பைபிள் என்ன சொல்லுது? வசந்த வாசிமா, சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். பார்த்தீங்களா? அந்த முள்ளு பாதைகள் எல்லாம் முள்ளு, கரடு முரடா பாதை. அப்பா நீங்கள் இருந்தால் தான் என் பாதை. இப்படி ஒரு அழுக கூப்பாடு, அழுக்காட்சி பாட்டுன்னு ஒரு பாட்டு, சில பாடல்கள் இருக்கு. இந்த அழுக்காட்சி பாட்டுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளும் ஒரு காலத்தில் அங்கே இருந்தோம், ஆனால் அவங்க எல்லாம் அன்போடு கூட இங்கே வந்துடணும். ஸோ இதுதான் இந்த ஆத்தென்டிக் டிசைன் ஆஃப் யூ அண்ட் மீ. உன்னதான் என்னையும் குறித்த தேவனுடைய காட்ஸ் டிசைன், த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் மை லைஃப். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பைபிள் சொல்லுது நீதிமானின் பாதை. கையை தட்டுங்க சார். நான் ஒரு நீதிமான். நீதிமானின் பாதை ராஜபாதை. அப்படின்னா அவனுக்கு முன்னாடி சிக்னல் வேலை செய்யாது. ராஜபாதைனா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃபோட ப்ளூ பிரிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க மனசுல ஒரே ஒரு வார்த்தை புரிந்து கொண்டால் ராஜ, கமான் ராஜ, கமான் ராஜ, கமான் ராஜ, எதை சொல்றியோ அதுதான் உன் வாழ்க்கையா மாறும். என்னுடைய பாதை முள்வேலி அல்ல, என்னுடைய பாதை ராஜபாதை. ஏனென்றால் என்னை படைக்கும் போது தேவன் ஜஸ்டினுக்கு ஒரு பாதை வச்சிருந்தாரு, அது ராஜபாதை. என் வாழ்க்கை ராஜபாதை. ரொம்ப எளிமையான பிரசங்கம் பண்றான்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசினா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் பைபிள்ல இருக்க பிரசங்கம் பண்ணா எனக்கு போதும். பரிசேயர்கள் சதிசேயர்கள் கடினமான பிரசங்கம் பண்ணாங்களாம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை மக்கள் மீது சுமத்துகிறார்கள். இயேசு சொன்னார், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை படைக்கும் போது போராடும்படி படைக்கவில்லை. இந்த பூமியின் கடைமுனை வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். வார்ஃபேர் சொல்லி கொடுக்கிறதெல்லாம் காட்ஸ் டிசைன்லே கிடையாது. வாரே இல்ல, அதுதான் காட்ஸ் டிசைன். அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க லைஃபோடைய ஒரிஜினல் பிரிண்ட், ஒரிஜினல் டிசைனை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசு அதோட ஒட்டிரும். அதுதான் the reality of God's kingdom. அதுதான் உங்கள் மத்தியில் நான் கர்த்தருக்கு சித்தமான பேச விரும்புகிறேன். The reality of God's kingdom, the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் இயேசு வலுவா பேசினார். 40 நாளும் பரலோக ராஜ்யத்தை பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க மேல ஒரு ராஜ்யம் வந்திருக்கு. அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அது மனுஷனுடைய ராஜ்யம் அல்ல, அது பிசாசின் ராஜ்யம் அல்ல, அது பரலோகத்தின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்டீனா ஓ லைஃப் இப்படித்தான் இருக்கும். நல்லா கவனிங்களேன். பூமியில இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில 3 பேக்கேஜ் இருக்கு. ஒன்று ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஒரு ராஜ்யம், டோட்டலா பிசாசின் ராஜ்யம். அதற்கு பிறகு மோசையிலிருந்து மல்கியா வரைக்கும் மனிதனுடைய ராஜ்யம். அதாவது மனிதன் நினைத்தால் அது என்ன செய்யலாம், தேவனுடைய துணை கொண்டு இந்த கட்டளையின்படி பிரமாணப்படி நடந்தால் நடக்கும், நடக்காட்டி நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, இவன் வந்து ராஜ்யம்னா ரூல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இன்ஃபேக்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா மனிதனுடைய ராஜ்யம், நியூ டெஸ்டமென்ட் அதுக்கப்புறம் வருது. இல்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா நீங்க டெவில்ஸ் கிங்டம் சொல்லலாம். அந்த டெவில்ஸ் கிங்டம்ல ஒரு பேக்கேஜ், மனுஷன் ராஜ்யம் பண்ணுவதற்கு அவனுக்கு தேவையான காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவனால் முடியவில்லை. டெவில்ஸ் கிங்டம் அதை வார்ஃபேர் பண்ணி ஜெயிக்க மனிதனுடைய ராஜ்யத்தால் முடியல, பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க. அப்பதான் தேவன் சொல்றாரு, அமைதியாரு, இப்ப பரலோக ராஜ்யம் உள்ள வருது. கைத்தட்டு வருது. ஆமென். வேற ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு சுயேட்சையாக இவர்கள் முயற்சி செய்த போது முடியவில்லை. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் கடந்து வந்தபோது மனிதன் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய சின்னத்தை கலைத்து விட்டு தேவனோடு இணைந்த போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிபதியாக ஆசீர்வாதத்துக்கு உயர்ந்தவனாய் மாறினான். The reality of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யம்னா எப்படித்தான் இருக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கை எப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கலையோ அவ்வளவுதான் ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருப்பீங்க. அதான் கொலோசியர் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்குள் கொண்டிருந்த அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தார்கள். ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நீங்க அந்நியனாய் இருக்க முடியும், அதை குறித்து அறியாமையாய் இருப்பீர்கள் என்றால். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறியாமை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என் பாதை வந்து முள்வேலி தான், நான் கஷ்டப்பட்டு தான் போகணும், முழங்காலிலே நான் நடப்பேன்,
வந்து இப்படிலாம் பண்ணுவேன், நான் வந்து கடவுள்கிட்ட எதையாச்சும் ஒரு வழியில் வந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தியாகம் பண்ணுவேன்ற மனநிலை இருக்கும் வரைக்கும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தூரமாக இருப்பீர்கள். இதெல்லாம் வந்து பொய்யான உபதேசம். எதையா பொய்யான உபதேசம்? நீதிமொழிகளில் எழுதப்பட்ட உபதேசத்தை பேசிட்டு இருக்கேன். நீதிமொழிகள் 15-19 தான் பேசிட்டு இருக்கேன். என் பைபிளில் இருக்கு, உன் பைபிளில் இருக்கா? இருக்கு. நீதிமானின் பாதை என்ன பாதை? ராஜ பாதைன்னா அர்த்தம் தெரியுமா? ராஜ பாதை அப்படின்னா ராஜாவுக்குரிய பாதை. எப்படி எல்லா பக்கம் கதவுகள் திறக்கப்பட்டு ராஜாவுக்குரிய பாதை எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்படியே வந்து இந்த நம்ம என்ன சொல்ல, கிராமங்களுக்குள்ள போகுது ஒத்தேடி பாதை, குண்டும் குழியும் அப்படி இருக்குமா? 4 ways மாதிரி இருக்கும், 6 ways மாதிரி இருக்கும். நீங்கள் போகும்போது எய்த்தாப்பில் வரவே கூடாது, மாட்டான்ல கூடாது. நீங்கள் போகும்போது எவனு குறுக்க கிராஸ் பண்ண தட்டுங்க சார். சார் கேரளாவிலேருந்து ஒரு அசுத்தாய் வந்து அது வந்து மந்திரவாதம் பண்ணிட்டாங்க சார், இல்லை வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து மந்திரவாதம் பண்ணிட்டாங்க சார், வந்து இதெல்லாம் நடக்காது. when only you understand that your ways are the ways of a king. ராஜாவின் பாதை தான் உன்னுடைய பாதை என்பதை நீ புரிந்து கொள்வாயானால் உன்னுடைய பாதையை குறிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துரும். ஆனா என்னைக்கு நீங்க வஞ்சிக்கப்பட்டு மனுஷனுடைய வாழ்க்கைனா கஷ்டமா தான் இருக்கும், மனுஷனுடைய வாழ்க்கைனா பிரச்சனையா தான் இருக்கும்னு உங்க மனசு கன்வின்ஸ் ஆகுதோ, அன்னைக்கு நீங்க பிசாசுக்கு என்னவாயிரீங்க? அடிமையாயிரீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நடக்குது. பிசாசை ஜெயிப்பதற்கான 7 வழி. இப்போ ரெண்டுமே இப்போ வந்து இருக்கு, ஓடிட்டு. இப்போ என்னுடைய கேள்வி, பிசாசு இருக்கிற இடத்துல என்னையும் கடவுள் படைக்கணும் என்கிற கேள்வி என்னைக்காச்சும் நீ கேட்டிருக்கீங்களா? வறுமையை ஒழிப்பதற்கான 14 வழி. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஏன் வாழ்க்கையை போராட்டமா தேவன் வைக்க வேணும்? போராடித்தான் நான் வந்து வாழணுமா அந்த உலகத்தில்? இன்னைக்கு பார்க்குறேன் போராட்டம், நீட் தேர்வுக்கு போராட்டம், வந்து டிமானிட்டைசேஷனுக்கு போராட்டம், வந்து பெட்ரோல் விலை போராட்டம், போராட்டம் போராட்டம் போராட்டம். எங்கேயோ ஒரு போராட்டத்தில் ஜெயிச்சிடுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த பூமியில் வாழ்றதுக்கு போராடித்தான் வாழணுமா? ஆனால் அந்த கேள்வி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தேவன்கிட்ட இருந்து பதில் வரும். நான் சொல்கிறேன், கை தட்டுங்க. ஆமே. கேள்விகள் கேட்காததை விட கேள்விகள் கேட்கிறவனே தேவனுக்கு பிடிக்குது. ஏன்னா ஹை ஸ்டாண்டர்ட்ல ஒரு கேள்வி கேட்கும் போது தான் ஹை ஸ்டாண்டர்ட் பதில்கள் வெளியே வருது. எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்தி விட கூடாமல் போயிட்டுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டாம பாருங்க, அப்பதான் உங்கள் அவிசுவாசம்ன்ற ஒரு பயங்கரமான ரெவலேஷன் அங்க வருது. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார் என்றால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்க வேண்டும் என்று கேட்டபோது, உனக்கு இருக்கிற இந்த பலமே போதுண்டா. இந்த கேள்வி கேட்டனால அத்தனை பேரையும் நீ தான் ரட்சிக்க போற அப்படின்னாரு. ஒருத்தர் சொன்னா எலியா போயிட்டார், எலியாவின் தேவன் எங்கன்னு கேட்டார்ல, இங்கேதான்டா இருக்கிறேன்னு ஆன்சர் பண்ணாரு. கேள்விகள் எங்கே வருகிறதோ அங்கேதான் உயர்தரமான பதில்கள் வருகிறது. அவர்கள் தான் உயர்தரமான வெளிப்பாடு பெற்றவர்கள் இந்த பூமியில நடைபோடுகிறார்கள். இந்த பூமியில நீங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வேணா வரணும்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கொஸ்டின் உங்களுக்கு வேணும். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு பார்வை உங்க வாழ்க்கையை பற்றி வேணும். வறுமை ஒழிப்பதற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஏன் வறுமையில் என்னை தேவன் படைக்க வேண்டும்? வியாதியின்றி நான் வாழ்வதற்கு 9 வழி. அதெல்லாம் நாங்கள் கத்துக்கிறோம். இப்போ என் பிரச்சனை என்னன்னா, ஏன் வியாதி தாக்குற மாதிரி ஒரு சரீரத்தில் இருக்க வேண்டும்? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா வரலையா? இல்ல தேவன் உங்களை இப்படிதான் சிருஷ்டித்தார்னா ஹிட்லரை விட மோசமானவர் தேவன். ஹிட்லர் சொன்னா ஒரு விஷயத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தான்னா இவன் அதுல இருந்து அந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். என்ன செய்யணும்? அடுத்த பிரச்சனையை கொடுக்கணும். அப்பதான் இவன் இந்த போராட்டத்தை அதுக்கு வருவான். அடுத்த பிரச்சனை கொடு, இவனை ஃபுல்லா என்கேஜாவே வச்சிரு. அப்பதான் அவன் வந்து என்ன செய்வான்? மூச்சு விடுறதே பெரிய விஷயம் நினைப்பான். வறுமை விரட்டுவதற்கான வழி, வியாதி இல்லாமல் வாழ வழி, பாவத்தை ஜெயிக்க 10 வழிகள். எங்களை ஏன்டா அவ்வளவு பலவீனமா நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? என்னைக்காச்சும் இப்படியே பாவத்தை ஜெயிச்சுதான் நாங்க வாழணுமா நினைச்சிருக்கோமா? சித்தத்தை அறிந்து கொள்ள சிறப்பான வழிகள். ஏன் நாங்க குருடனா இருக்கணும்? தேவன் படைக்கும் போது எங்களை குருடனா படைச்சாரா? அப்ப இந்த பூமியிலே போராட்டமான ஒரு வாழ்க்கையின் மத்தியில் வெற்றியை பெறும்படிக்கு தேவன் உன்னையும் என்னையும் சிருஷ்டிக்கவில்லை என்கிற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கொஸ்டின், ஒரு பார்வை உனக்கு வரணும். அந்த பார்வை சங்கீதக்காரனுக்கு வந்திருக்கு. தேசத்துல பைபிள்ல பெரிய பெரிய வேலை பார்த்தவனுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்வி வந்திருக்கு. எந்த மனுஷனும் தேவனை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி மாதிரி நமக்கு தெரியும். ஐயோ அப்படிலாம் கேட்கக்கூடாது, அதனால தான் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. ஆனால் கேட்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தேவன் தெளிவாக பதில் சொல்லி அவனை அந்த ஸ்டாண்டர்டு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு.
அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் ஒன்று இன்னைக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 89:47. 89:47 வாசனம். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும், எல்லாரும் சொல்லுங்க, மனுபுத்திரர் யாவரையும் வாசிமா வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? எதுக்கு சார் வெட்டியாங்கெல்லாம் படைச்சிங்க என்கிற கேள்வியை ஒருத்தன் கேட்கிறான். அவன் தேவனுடைய மனுஷன். மனுபுத்திரர் யாவரையும் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது. இந்த பூமியில நான் சர்வே பண்றதுக்கு நான் வந்து இவ்வளவு போராடித்தான் இந்த பூமியில வாழணும்னா எங்கெல்லாம் எதுக்கு? போராடுறதுக்காக உங்களை படைக்கணுமா? அவன் கேட்கிறான். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனனால தான் அந்த கேள்வி வருது அவனுக்கு. நாங்க ஜெயிச்சிட்டோம் சார், இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம், ஆனா நாளைக்கு நாங்க மறுபடியும் ஜெயிக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் எங்களை ஏன் சிருஷ்டிக்க வேண்டும்? மனுபுத்திரர் யாவரையும் இந்த ஸ்டாண்டர்ட்ல ஏன் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, நான் சிருஷ்டிக்கும் போது இந்த மாதிரி டிசைன்ல உன்னை நான் சிருஷ்டிக்கவே இல்லை. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு ஆமே. என்னைக்கு இந்த கொஸ்டின் வருதோ அன்னைக்கு தான் அந்த ஆன்சர் வரும். இதுதான் வாழ்க்கை, இதுல சர்வே பண்ணி ஆகணும், இதுல வந்து ஜெயிச்சு ஆகணும், சர்வைவல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இப்படிதான் லைஃப் போகுது. எதுக்கு சார் நான் இப்படி சர்வை பண்ணோம் என்கிற கேள்வி வரும்போது நான் உன்னை இப்படி படைக்கவே இல்லடா என்கிற பதில் வருகிறது. சோ மனுபுத்திரர் இவெல்லாம் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்னவென்றால், நான் இப்படித்தான் சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் நிச்சயமா உங்களை நான் சிருஷ்டித்திருக்க மாட்டேன். நான் உங்களை சிருஷ்டிக்கிறப்ப என் மனசுல இருந்த படமே வேற. அதுல ஒன்றுதான் நீதிமானுடைய பாதை. உன்னை நான் படைக்கும் போது எப்படி படைச்சேன்னா ராஜ கையத்தட்டு, ஆமென், ஹல்லேலூயா, ராஜபாதை, ராஜபாதை. சோ அப்ப காட்ஸ் டிசைன் என்னன்னா அதுதான். நீங்க கஷ்டப்பட்டு போராடி ஒன்றை பெற்றுக்கொண்டு புசிக்க வேண்டும் என்று தேவன் உங்களை வைக்கல சார், வைக்கல சார். அப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணா பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பிரசங்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப தியாகசீலர்களா தெரியும், ஆனா இன்ஃப்ளூயன்ஸ், பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கு அந்த பிரசங்கத்தில். வார்ஃபேர், பிசாசை வந்து போராடி ஜெயிப்பதற்கான 7 வழின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. அப்படின்னா வந்து உன் பாதையில் பிசாசே வர முடியாதுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணான்னு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிளாஸ் ஏ. தடைகளை உடைப்பது எப்படி என்பதல்ல, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையே இல்லைன்னு சொன்னா பாருங்க, அதுதான் பிரசங்கம். கதவுகள் தானாய் திறவுண்டது. யாருக்கு? பேதுருக்கு. கை தட்டுங்க. நீ போனீனா 1ஆம் காவல், 2வது காவல், 3ஆம் காவல், அத்தனை காவலுக்கும் கதவு எப்படி திறக்குதான்? ஆமா, ஒவ்வொரு கதவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபாஸ்டிங்கா போட்டுக்கிட்டு இருந்தான். ஹலோ, தயவு செய்து வந்து மத காரியங்களோடு ஒட்டி கொண்டிராதீர்கள். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு வெளியே வாருங்கள். உங்களை படைக்கும் போது போராடி போராடி ஜெயித்து ஜெபித்து 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 ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களை அவர் சிருஷ்டிக்கவில்லை. நீ போய் நின்னா கதவு தானா திறக்கும். இன்னும் ஒண்ணு சொல்லவா, இவன் போய் நின்னா கதவு திறக்கும் இல்ல, அங்க வந்து இவனுக்கு பூட்டி இருந்த கதவே கிடையாது. தேவனுடைய டிசைனு நீ போய் நின்னா கதவு திறக்கும்ன்றது கூட பி கிளாஸ் தான். ஜெபிச்சா கதவு திறக்கும், போராடி ஜெபிச்சா சி கிளாஸ், நின்னா கதவு திறக்கும் பி கிளாஸ். திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், இதுதான் ஏ கிளாஸ். மனுஷன் தேவனை அவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்ட்ல நினைச்சு படைச்சார் சார். என்னைக்கு மனுஷன் தன்னுடைய ஒரிஜினல் டிசைனை கண்டுபிடிக்கிறானோ அன்னைக்கு அவனுடைய ஜெபம் மாறும், அவனுடைய சிந்தனை மாறும், அவனுடைய வாழ்க்கை முறை மாறும். அதுதான் இந்த புதிய யுகத்தில் நடக்க போகிற மாபெரும் மாற்றம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The reality of God's kingdom, it is unimaginable. அது நீயும் நானும் கற்பனை பண்ணாததுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த ரியாலிட்டி ஆஃப் காட்ஸ் கிங்டத்தை நீங்க அனுபவிப்பது தேவனுடைய சித்தம். இந்த புதிய யுகத்துக்குள்ள the kingdom of heaven உடைய ரியாலிட்டி உன் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறது. அது வெளிப்பட்டு கொண்டு கையை தட்டு. இதைத்தான் பவுல் வாஞ்சித்தான், இதைத்தான் பேதுரு வாஞ்சித்தான், இதைத்தான் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணினார்கள். இதோ உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நீ வந்து சத்தியத்தை புரிஞ்சுக்க என்று சொல்ற இடத்துல வைக்க கர்த்தர் வைக்கல. இந்த மாசம் கர்த்தர் உனக்கு இதை செய்வாரு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க, தேவன் உன்னை இப்படி வாங்குற இடத்துல வைக்கல, அதை விட மேலான இடத்துல தேவன் உன்னை வச்சிருக்கிற. The reality of God's kingdom. அப்ப இயேசு பூமிக்கு வந்தது என்னன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அன்று முதல், எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சார், அன்றைக்கு பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறன்னு இயேசு பிரசங்கம் பண்ணலையா? அன்னையில இருந்து, புரியுதா?
the topic, the kingdom of heaven, it is not one day, என்ன சொல்ல, the topic of one is one day, on that day preaching. அந்த நாளுக்குரிய பிரசங்கத்தோட தலைப்பு இல்ல சார். அன்று முதல் எல்லாம் சொல்லுங்க, அவர் ஒன்னே ஒன்னதான் பிரசங்கம் பண்ணாராம். என்ன தெரியுமா? பரலோக. கையை தட்டுங்க. தேவனுக்கு ஒரு பெரிய வெறி இருந்துச்சு, தேவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, தேவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவ. அவருக்கு ஏதோ காமாசமாலாம் பிடிக்காது சார். அவருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் தெரியுமா? இங்க பாரு, அதான் ஒருத்தர் சொன்னாரு, உங்களுடைய கார் வந்து ஒரு BMW கார், புது கார் வாங்கியிருக்கிறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஆடி கார் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய் கார் வாங்கியிருக்கீங்க, மோதிட்டீங்க, ஓரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆன உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கு போய் ஷோரூமில் கொடுக்குறீங்க. ஒரு மாதம் கழித்து போனோன்னா அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாரு, ஒரு வாரம் கழித்து வாங்க சார் வர சொல்லிட்டு, அப்படி ஸ்க்ரீன் இங்கே பாருங்கள் சார், பலன்னு உங்களுக்கு கார் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த மேலே இருக்க கவரை எடுத்து விட்டு பார்த்தா ஒரு புது மாருதி 800 நிற்கிது. பலன்னு எடுத்துக்காங்க சார்ன்னு சொன்னால், புதுசு தான், எடுத்துக்குவீங்களா? என்ன சொல்வீங்க? ஹலோ, டேமேஜ் ஆனதாக இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆன காரு வந்து பாதிக்கப்பட்ட அந்த சைடாக மோதி ஸ்க்ராட்ச் ஆன ஒரு கார் உனக்கு கொடுத்தேன்ல ரிப்பேர் பண்ணி தர சொல்லி, அந்த கார் எனக்கு கொடு, நான் உனக்கு எந்த காரை கொடுத்தேனோ அந்த காரை கொடு, இது புதுசாக இருந்தாலும் இந்த காரை நான் கொடுக்கல. அப்படித்தான் இந்த பூமியில் வியாதி சுகமாயிடுச்சு, வேதனை நீங்கிச்சு, திடீர்னு ஒருத்தர் மீன் கிடச்சிருச்சுன்னு சூப்பர் ஊழியன்னா நினைக்கல. இதுக்கு நான் வரல. நான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம எப்படி சிருஷ்டித்து வச்சிருந்தேனோ, இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மனுஷகுமார் பூமிக்கு வந்தார். உங்கள் மனது இந்த இரவு வேளையிலே காட் ஸ்டாண்டர்ட்ல வந்து இணைக்கப்படுவதாக, ஆத்தென்டிக் டிசைனோட இணைக்கப்படுவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து அன்று முதல் பிரசங்கிக்க ஆரம்பிச்சாராம் தேவன். அந்த பரலோக ராஜ்ய பிரசங்கத்தை கேட்டா இவங்களால இமேஜின் பண்ணவே முடியல. ஏன்னா எல்லாம் பரலோகம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் பேசினார். The heaven on earth, அதான் ஒரு பிரேயர். The heaven on earth, அதான் ஒரு ட்ரீம். The heaven on earth, அதுக்கு தான் crucifixion. சிலுவையில கொடுத்த கரையும் பரலோகத்தின் ஸ்டாண்டர்ட்ல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நீ வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபித்து வியாதியை துரத்துவதல்ல, வியாதி நிறுத்த முடியாத ஒரு இடத்தில் வைக்கப்படுக்கி பயந்து ஜெயிப்பதற்கல்ல, எல்லா வயதுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தருத்திரம் சிந்தனையில் கூட வராத ஒரு வாழ்க்கை, தேவைக்கும் அதிகமான பொருளாதாரம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த ஸ்டாண்டர்ட் சார்? அந்த ஸ்டாண்டர்டை காட்டுறதுக்குன்னு ஒன்று வச்சிருந்தாரு. அதுக்கு பேர் தான் பரலோகம். பரலோகத்தில் எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. முக்கியமான வார்த்தை, as it is in heaven, as it is அப்படின்னா என்ன? அப்படியே ஒரு ஜெராக்ஸ். கையை தட்டுங்க. அப்படியே ஒரு ஜெராக்ஸ். என்னைக்கு? எத்தனை வருஷம் கழிச்சு? இன்னைக்கு நைட்டு, இன்று இரவு வாழ்க்கையில பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தம் இன்று இரவில் என் வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் செய்யப்பட வேண்டும். இதுதான் God's design. பிச்சைக்கார வாழ்க்கை தேவன் உங்களை என்னை படைக்கல. அழுது புலம்புற வாழ்க்கை படைக்கல. ஐயா போராடி ஜெயிச்சுட்டோம்யா என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அது அடிமைகளின் வாழ்க்கை. தேவன் படைத்தது ராஜ வாழ்க்கை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை அழுது புலம்பி வாங்குகிற இடத்துல வைக்கல. வச்சிருந்தா அவர் தேவனே கிடையாதியா? அந்த ஆள் மாதிரி சாடிஸ்ட் எவனுமே கிடையாது இந்த உலகத்துல. எங்களை ஏன் வேஸ்ட் அப்படி சிருஷ்டிச்சீங்கன்னு ஒருத்தன் கேட்கிறான் ஒரு கேள்வி. என்ன பதில்? அவர் சொல்றாரு, தம்பி நல்ல கேள்வி கேட்ட, நீ கேள்வி கேட்டனால உனக்கு சொல்ல போற பதில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கண்ணு திறக்க போகுது. நான் உங்களை இப்படி படைக்கவே இல்லடா. பைபிள் சொல்லுது, மனுஷன் தேவனோ மனிதனை செம்மையானவனாய் உருவாக்கினார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை நாடிக்கொண்டான். தேவன் பாலை தான் படைச்சாரு. பால் தான் என்னவாயிருச்சு? தயிராச்சு. தேவன் தயிரை படைக்கவே இல்லை. பரவாயில்ல, மறுபடியும் சிலுவைக்கு வந்து அதை பாலை என்ன செய்றாரு? மாத்திர. அவருடைய ஒரே எய்ம் கிங்டம் ஆஃப் ஹெவன்,
பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பது, அதற்கான கிரயத்தை கொடுத்தாரு, மேட்ரை கொடுத்தாரு, முடிச்சிட்டாரு. நீங்க நினைச்சீங்க இன்னைக்கு நைட்ல இருந்து அந்த பரலோராஜ வாழ்க்கையை வாழ முடியும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? நான் அழுது புலம்பிதான் நாங்க ஆரோக்கியமா இந்த பூமியில வாழணுமா நான் கேட்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்யணுமா? அதையும் அவர் சொல்ல மாட்டானா? நாங்க போட்டு சுரண்டணுமா அவரை? என்னையா இப்படி தேவனோட படைச்சாரு? இல்ல சார், இல்ல இல்ல. தேவன் உன்னை வந்து கேட்கிற இடத்துல வைக்கல. சொல்ல போனா ஆதாம் வாயை திறந்து ஒண்ணுமே கேட்கல சார். நல்லவேளை 2 பக்கமாச்சு நமக்கு இருந்துச்சு பைபிள்ல, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கடைசியில் 2 பக்கம் இருக்கு. இந்த 2 பக்கம் இல்ல, நம்மளை கழுத்தறுத்திருப்பாங்க. இன்னைக்கு அவன் நம்மளை கழுத்தறுக்க முடியாது. ஏன்னா நான் நேரம் ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போயிருவேன். அங்க அவன் கேட்டு ஒண்ணுமே கொடுக்கல, அத்தனையும் அவனுக்காக தேவன் டிசைன் பண்ணார். ஆதாம் வருவான், லைட் வேணும், சூரியனை பட. ஆதாம் வருவான், வந்து நைட்டு லைட் இருக்கணும், ஆனா வந்து நைட் லேம்ப் மாதிரி இருக்கணும். அப்ப நிலாவை பட. பகல்ல நல்லா காத்து இருக்கணும், ஆக்சிஜன் பட, காத்த பட. குடிக்கிறதுக்கு வேணும், தண்ணிய பட. வானத்தை பார்த்தா வந்து என்ன இருக்கணும், வந்து நீங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு மேல வந்து ஒட்டுவீங்க ஸ்டார்ஸ் மாதிரி மேல. அவர் ஸ்டார்ஸே படைச்சாரு. அப்படியே மல்லாந்து படுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு விளையாடுறீங்க. கடலுக்குள்ள திமிங்கலம், அது மீன், மரம், பழம் எல்லாம் எதுக்கு? ஆதாமுக்கு. ஆதாம் அங்க இனிமேதான் வருவான். அப்ப எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணிட்டீங்க. அவன் ராஜபாதை. ஆதாம் உள்ள நுழையும் போதே சகலம் அவனுக்காக இருந்தது. அந்த ஆதாமுக்கு சற்றும் குறையாதவன் நான், அதை விட மேலானவன். என்ன யாரு நான் தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறானதான் கூப்பாடுக்கும் வந்து போட்டு அழுகிறதுக்கு இங்க இருந்து பஸ் பிடிச்சிட்டு போறாங்க சார். நீங்க யாரும் தெரியாம உங்களை பிசாசு வளர்த்து வச்சு கேட்டு கேட்டு நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி அப்பப்ப ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு அனுமதிச்சு உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய அதிகாரத்தை வந்து புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வாழுகிற போது ஒரு ஒரு அடிமை மனநிலையில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அழணும், கேளுங்க. சரிங்க சார், அழுகலாம் சார். ஏதாவது காலையில் எழுந்திரிச்சு நீ ஜெபிக்கின்றா, ஜெபிச்சாண்டா அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். சரிங்க சார், என்னால் ஜெபிக்க முடியல சார் அப்படின்னு அழுகிறான். எவனாச்சும் ஒருத்தன் வந்து எதுக்கு சார் ஜெபிக்கணும்? இல்லை, எது ஜெபிச்சாதான் நல்லா இருக்கணும்னா அப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழணுமா? அப்போ கடவுள் எங்களை படைக்கும் அப்படி தான் படைச்சாரா அப்படின்னு கேள்வி கேட்கனாலும் முடியாது. நான் ஜெபம்ன்றது தேவனோட உறவை பேசலை. உறவு என்பது எல்லாம் இருக்கும்போதும் தேவனோடு பேசுகிறது, இல்லாத போது தேவனோடு உறவாடுவது. நான் கேட்கறது வந்து அப்ளிகேஷன், பெட்டிஷன் போட்டு ஆண்டவரே இதை தாங்க, ஆண்டவரே அதை தாங்க. மன்னிக்கவும், செகண்ட் கிளாஸ். இது இல்லைன்னு நான் சொல்ல, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் ஒன்று என்னை அப்படி சிருஷ்டிக்க இல்லை. ஆதாம படைக்கும் போது எல்லாத்தையும் படைச்சார். படைச்ச பிறகு கூட அவனுக்கு ஏவாள் வேணும்னு அவர் தான் டிசைன் பண்ணார். அதையும் கூட முன்னாடியே சிருஷ்டித்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பண்ண அவன் சீனியர் ஆயிடுவான்றக்காண்டி தான் ஜூனியராக தான் படைக்கின்றக்காண்டி இவனை படைச்ச பிறகு அவ்வளோ படைச்சார். இல்லாட்டி எல்லாமே படைக்கிறதுக்கு முன்னாடி தான் படைச்சார். ஒய்ஃப் ஜூனியர்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து சரி படைச்ச. அதுவும் வந்து ஆனால் ஒரு நாள் கூட போய் ஜோம் பண்ணலையே, ஆண்டவரே எல்லாம் ஜோடியாக இருக்கு, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் சொல்லவே இல்லையே. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஆதாம் ஜோம் பண்ணான்னு சொல்லுங்கள். இல்லை, எவனாச்சும் ஒருத்தன் ஏன் சார் என் கல்யாணத்துக்கு என்ன எவ்வளோ ஜபிக்கணுமா அந்த கேள்வி கேட்டேன்னு வச்சுக்காவே, நீ ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். நீ ப்ரேயரில் மூவ் பண்ணாமல் நீ ஃபெய்த்தில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஃபெய்த்தில் மூவ் பண்ணுற இடத்துல தான் தேவன் உங்களை வச்சார். ஜெபிக்கலாம், தப்பே இல்லை. இங்கே லாவே கிடையாது. வெளியில் போய் ஜெபிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. ஜெபிக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, வந்து லான்றது ஒன்று நியூ கவர்னன்ட்டில் கிடையாது. வியாதி வந்து டாக்டர்கிட்ட போய் சோமாச்சா, கர்த்தர் வலது பார்சத்தில் நிற்கிறார். டாக்டர் ஏண்டா போனான்னு கேட்க மாட்டார். இல்லை, டாக்டர்கிட்டே போவோம் சோமாயிட்டியா, கர்த்தர் வலது பார்சல் நிற்கிறாரு. இல்லை, சுகமே ஆகலை, விரலையே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி அப்பவும் கர்த்தர் வந்து உன்னை கடிந்து கொள்ளவும் கூட நிற்கிறாரு. தேவன் எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் நிற்கிறார். நான் இல்லைன்னே சொல்லலை, அவர் இருந்தனால தான் இப்போ நம்மளை இந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வராரு. கம் டு த அப்பர் லெவல்ன்றேன் நான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ மனுபுத்திரர் யாவரையும் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க சார். அப்படிலாம் கேட்கக்கூடாது சார். அதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனால் புத்திர சுவீகாரத்தின் ஆவி என்பது அது அல்ல. அப்பா நான் இப்படி தான் வாழணும் நினச்சிங்களாப்பா? இல்லைப்பா, நான் உன்னை இப்படி டிசைன் பண்ணவே இல்லைப்பா.
ஆனா இடையில இப்படி நடந்து போச்சுப்பா, அப்பா ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா, அதுவும் முடியும்பா, சிலுவையில் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா, அதனால இனிமே நீ வந்து அந்த எஃபெக்ட் ஒன்று இருக்காதுப்பா, இப்ப நான் என்னப்பா செய்யணும், இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும்பா, இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இது ஒன்று ஆப்ரேட் உனக்குள்ள ஆகும்பா. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்டாண்டர்ட்லேயே தான் வருவீங்க. பிசாசு உங்களுக்கு முன்னாடி வந்து ரீமானா ஷாகாரா அப்படின்னு நீ ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்காம, வெளியே போவியாலாம் கேட்க மாட்டியே, உனக்கு ஏரியாவில் இடம் இல்லையே, அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் நீ ஏரியாக்குள்ள மண்டல போட்டு ஓடி இயேசு நாமத்துல. ஏன் பிசாசை துரத்துறீங்க சொல்லுங்க? ஏன் சார் பிசாசு துரத்துறீங்க? அவன் வந்து உங்க ஏரியாக்குள்ள வர கூடாது என்பதை என்றைக்கு நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு தான் நீ பிசாசை துரத்துவ. அவர் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ துரத்திக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லல. உன் எல்லைக்குள்ள விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உங்க ஏரியாக்குள்ள வரவே கூடாது என்கிற சத்தியத்தையுமே தெளிவா புரிஞ்சணும். அவன் பிசாசு வந்து நின்னோன்னா அவனுக்குள்ள கோபம், ஆவிக்குரிய கோபம் வெளியே எந்திரிச்சு நிக்குது, அந்த கண்ணை பார்த்தோன்னே ஓடிடுறான். புரிஞ்சுக்காங்க. அதான் சொல்றேனே, காட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு பூரா வந்து அமேசான் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க, நீங்க உட்காந்துருக்க மரத்துல ஏறி வருதுன்னா, இல்ல ஒரு பாம்பு நிக்குதுன்னா அடிப்பீங்களா? பாம்பு இங்கிட்ட ஏறினா நீங்க அங்கிட்டு கூட இறங்கிருவீங்க, ஏன்னா அவன் இருக்கிற ஏரியாவில் நீங்க போய் உட்காந்துருக்கிறீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்தா அதை அடிச்சிடுறீங்க, ஏன்னா இது உங்க ராஜ்யம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப இருக்கிறது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜ்யம். இங்க நீங்கள் ஒதுங்கி போக முடிய அழைக்கப்படவில்லை, அவையில் எதிர்த்து துரத்தும்படிக்கு நீங்க இருக்கக்கூடாது, எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது என்கிற இடத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அப்ப தேவன் ஆதாம் படைக்கிறப்ப என்ன வச்சிருந்தாரோ அதுதான் உங்க லைஃப் ஸ்டைல் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் உங்களுடைய எல்லா விஷயங்களும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றப்பல வந்துடும். இதுல நீங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இதைத்தான் பரலோக ராஜ்ய வாழ்க்கை என்று இயேசு பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். இதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது சிலுவையிலே. அந்த கிரயத்தின் அடிப்படையில் பூமி மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே வந்து விட்டது. ஆகவே இனி பரலோக ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நீ இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வாழணும். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் எது சார்னு சொல்லும்போது அது பிரசங்கிக்கும் போது இவங்களால இமேஜின் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் இயேசு சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க. சிலுவையில் அறிஞ்ச பிறகு அவர் 3 நாள் உயிரோடு என்ன செஞ்சாரு? எழுந்தார். மறுபடியும் சீசர்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை 40 நாள் பேசினாராம். இனிமேல் இந்த சப்ஜெக்ட் தானே நீங்கள் பேசணும்னு சொல்லி இந்த 40 நாள் பேசுறதுக்கு பரலோக ராஜ்யத்தை ரகசியத்தை சொன்னப்ப இவங்க எல்லோரும் வெளியே போனாங்க, இதை தான் பிரசங்கம் பண்ணாங்க. இப்போ இது யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்டப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் தான் மேசியானாங்க. மேசியான்னு அவரையும் கொண்டுட்டாங்க இல்லையா அப்படின்னப்ப அவங்க வந்து இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உயிரோடு கூட எழுந்தார்னா தான் அவர் சொன்ன பரலோக ராஜ்யத்தை நம்ப முடியும். ஆகவே பரலோக ராஜ்யம் என்ற சப்ஜெக்ட் அடுத்த இடத்துக்கு தள்ளப்பட்டு இயேசு உயிரோடு எழுந்தான்றது முதல்ல பிரசங்கம் பண்ண வேண்டியதாயிருச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில மேஜர் பிரசங்கம் என்னவா இருந்துச்சுன்னா ரிசரக்டட் கிரைஸ்ட், உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து. அவர் உயிரோடு எழுந்தான்றதை நீ கன்ஃபார்மா நீ நிரூபிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உயிரோடு எழுந்துட்டாரு, அப்ப அவர் சொன்ன பரலோக ராஜ்யம் சாத்தியம்தான் எங்க இடத்துக்கு வர வேண்டும். அதனால தான் பவுல் பிரசங்கித்தப்ப ரிசரக்டட் கிரைஸ்ட பேசிக்கிட்டே இருந்தான். அதனால தான் ஃபெஸ்டஸ் வந்து அகிரிப்பாவிங்க எல்லாம் பார்த்தப்ப சொன்னாங்க, என்னடா உயிரோடு வந்துருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க, அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் உண்டாக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப அவனால் நம்ப முடியாத விஷயம் ரிசரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் மேஜராக ரிசரக்ஷன் பேசி இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபித்து, ஏன் உயிரோடு எழுந்தார்னா நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர் மேசியா என்பது நிரூபிக்கப்படும் போது தான் கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசு உயிரோடு எழுந்தார்ன்றதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று? ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர் சொன்னது 100% உண்மை என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அங்கீகரிக்க ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த உலகம் போராட்டத்திற்கான உலகம் அல்ல. அவர் யுத்தத்திற்கு என்னை தப்புவிக்கிறார், யுத்தத்தை ஓயப்படுகிறார். கானானுக்குள் நுழையும் வரைக்கும் யுத்தம் இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்கிறது இளைப்பாறுதலின் தேசம் கானான், இளைப்பாறுதல் தேசம். தாவீதின் வாழ்க்கை யுத்தம். ஆனால் சாலமோனின் வாழ்க்கை சமாதானம். தாவீதுக்கு நிழல் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா யுத்தம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை தேசமெங்கும் தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்களே, ராஜபாதை என்பதுதான் டாப் கிளாஸ் ரெவலேஷன். கஷ்டமான பாதை என்பதெல்லாம்
என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்ன அந்த இடத்துல வைக்கல. நீங்க வியாதியை இங்க பாருங்க, இன்றைய தேவை ஹீலிங் த பாடி இல்லை, கிடையாது, ஹீலிங் த மைண்டு. இன்னைக்கு தேவை உங்க மைண்ட் ஹீல் ஆகணும். தெரிஞ்சுக்கங்க, சத்தியங்கள் உங்கள் சிந்தனை ஹீல் பண்ணுது. என்னைக்கு உங்க சிந்தனை ஹீல் ஆகுதோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில வியாதின்னு ஒன்று வராம இருக்கும். ஆனா வியாதியை சுகப்படுத்த என்ன நடக்குதுன்னா, மூளையில என்னதான் இருக்குது, பயமும் வியாதி இருக்கிற வரைக்கும் மறுபடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். சார் நீங்கள் ஒரு காட்டை அழிக்காம பாம்பு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாம்பு வந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். பாம்பை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும்னா காட்டை அழிச்சிடணும். அப்படி தான் உங்கள் சிந்தனைக்குள்ளே இருந்து தான் அத்தனை எதிர்மறையான எண்ணங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருதுன்னா உங்கள் சிந்தனை மாற்றப்பட வேண்டும். இங்கே மாற்றப்பட்டுருச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடி பார்த்தாலும் வியாதி இருக்காது. உங்களுடைய சினாரியோ உங்களுடைய ஜோன்ல இருக்காது. உங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். அதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கொஞ்சம் உயர்வா விரும்புங்களேன். as it is in heaven, அதுதான் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது. as it is in heaven, as it is in heaven. அதுல முதல் பக்கத்தை திறந்து தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னது? வியாதி இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை, குறிப்பாக போராட்டமே இல்லாத வாழ்க்கை, பயமே இல்லாத வாழ்க்கை. முதல் பக்கத்தை திறந்து வச்சுருக்குறோம். ஆமாம், அதுக்கப்புறம் 3000, 300, 400 பக்கம், 1000 பக்கம் இருக்குது. ஃபார் த ரியாலிட்டி ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன். கிங்டம் ஆஃப் ஹெவனோட ரியாலிட்டியை படிக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்று முதல் அது ஆரம்பமாகட்டும். ஆமேன். கிங்டம் ஆஃப் ஹெவன் எப்படி இருக்கணும்? படிங்க 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 படிங்க. அதுதான் நீங்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக இருந்தது. ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் ஒருத்தர் வந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த புக்கை படிக்கும்போது அந்த புக்கில் இருக்க மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த புக்கில் ஒரு ஹீரோ இருப்பான், அவன் ஆக்சிடென்ட் ஆகும். அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனும் போவான், இவனுக்கு ஆக்சிடென்ட் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசி அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே போய் அவன் யார் என்ன எதுன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சீக்ரெட் இருக்கும். அதை உடச்சி பார்த்தா தான் அவன் யாருன்ற என் பேர் இருக்கும். அதே மாதிரி இவன் போவான், அங்கெல்லாம் அது இருக்கும். கடைசியில் உடச்சி பார்த்தா அங்கே இவன் பேர் இருக்கும். கடைசி அவனுக்கு தெரியும், இவனை பற்றி தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறான். நான் சொல்கிறேன், உங்களை பற்றி தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. கையத்தட்டு நீங்கள் யாரோ 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 நினச்சி புரட்டிக்கிட்டே போனா கடைசியில் சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. யோவான் 3:16 எவனோ என்பது நான் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த எவனோன்னு இருக்குல்ல, அது நீங்க தான். அப்ப என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் நினைத்தார்கள். எவனுக்கோ நினைச்சான், உனக்கு தாண்டா. அழகா பவுல் சொன்னாரு, அது ஆபிரகாமுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சட்டையை கழட்டி போடுங்க சார், இந்த சட்டையை கழட்டி போடுங்க சார். புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். பழைய மார்க்கம், கேட்டு வாங்குற மார்க்கம் அல்ல, புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் மனது அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆவதாக, அங்கே எஸ்டாப்ளிஷ் as it is in heaven, as it is in heaven. இந்த யுகத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நாம இருப்போமாக. ஆமென். ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளிங் இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா எல்லாமே எதிர்மறையாக இருக்கான்ல. எவனுமே அதுக்கு முன்னாடி போகல, நம்ம தான் முத போகிறோம். ஆனால் பின்னாடி வரவனுக்குலாம் நம்ம இருக்கிறோம். கை தட்டுங்க சார், நம்ம இருக்கிறோம், நம்மளை பார்ப்பான். ஆமே, அவர் லைஃப்பில் வியாதியே இல்லை சார், அவர் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ். அவர் ஒன்றும் ரிஸ்க் எடுத்த மாதிரியே தெரியலையே. அதனால முத பிள்ளைக்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு. மூத்த குமாரனுக்கு சிரேஷ்ட புத்திர பாவம். எத்தனை பேர் என் கூட வர ரெடியாக இருக்கிறீங்க? ஆமாம். ஒரு புது யுகத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அது இதுவரை நீங்கள் பிறந்ததிலிருந்து கேட்காத செய்தி, நீங்கள் பிறந்ததிலிருந்து பார்க்காத ஒரு படம், அதுதான் தேவன் வச்சிருக்கிறது. இப்பத்தான் நான் ஊழியத்துக்கு வரும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்துக்கு உண்மையான அர்த்தம் தெரியுது. இதோ உன்னோடு கூட நான் உடன்படிக்கப்படுகிறேன், இந்த பூமியில எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாய் செய்வேன். நடக்காத அற்புதம் அப்படின்னா நம்ம ஏதோ புது புது வியாதி சுகமாறது இல்லை, இது வரைக்கும் அதாவது அற்புதங்கள் இல்லை, வந்து வேற லெவல் கொண்டு போறாரு. என்ன அது வியாதிகள் சுகமாவது என்பது ஒரு அற்புதம், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை மிக சாதாரணமாக வாழ்வது இதுவரை செய்யப்படாத அற்புதம். இப்படி எல்லாத்துலயுமே நீங்க வேற கிளாஸ்க்கு கொண்டு போறதுக்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைச்சிருக்கிறாரு.
We are not the last row of the previous batch. We are the first row of the last batch. கையெத்தட்டுங்க ஒருத்தவங்க. ஆமென். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் செய்திக்கும் உங்க செய்திக்கும் கட்டாயம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நீங்க you are not the last row of the previous batch. You are the first row of the last batch of this world. கையெத்தட்டு. ஆமென். ஆகவே தேவன் உங்களை அழைத்த அந்த அழைப்புக்குள்ளாக நீங்கள் கடந்து வர முடியும். அன்புடன் அழைக்கிறேன். நீதிமானின் பாதை. ஏன் இந்த ராஜ பாதை அவனால விசுவாசிக்க முடியும்? கேட்க மாட்டேன்றான் தெரியுமா? அவனால அதை நம்பவே, அது எப்படி சார் இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம வர முடியும்? அப்படித்தான் எங்களை படைச்சாரு. என் தேவன் எங்களை அப்படித்தான் படைச்சார். உங்களுக்கு போர் கலையை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களெல்லாம் அழைக்கல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வெள்ளம் வந்தப்ப நோவா நீச்சல் சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்க சார். நோவா என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? இங்கே நீச்சல் கற்றுக் கொடுக்கப்படும். என்ன வெள்ளம் வரப்போகுது, எல்லாம் அப்படிதான் அடிங்க அடிங்க அடிங்க. நோவா தத்த கிளாஸ் இருக்கு. நோவா நீச்சல் கத்து தரவில்லை. வெள்ளம் வந்துருச்சு, கமான் எல்லாரும் எல்லாம் அந்நிய பாஷையில அப்படியே 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 நீச்சல் அடிங்க நீச்சல் அடிங்க. உங்களை என்னையும் வார்ஃபேர் பண்றதுக்கு தேவன் அழைக்கவே இல்லை. புரிஞ்சுக்காங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. தண்ணி வரும்போது பேழைக்குள்ள வந்து சேஃபா உள்ள வந்துடுறதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சாரு. கோலியாத்திட்ட பெலிஸ்தீர்கள்ட்ட ஜெயிக்கிறதுக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் சண்டை போடல. ஒரே ஒருத்தன் தான் சண்டை போட்டான். தாவீது கொன்று போட்டான், இஸ்ரவேலர் கொள்ளையடித்தார்கள். ஓ வேலை என் வேலை கொன்று போடுவதல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொன்று போட்டார், நாமோ போய் கொள்ளையடிக்கிறோம். திரும்ப திரும்ப நீ சண்டை போற கத்தி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காத, ஓரமா போயிரு. சுத்தும் போது மூஞ்சில இருந்து கீரல் வந்துருக்கு, ஓரமா போ. இவன் இடையில காப்பா காப்பான்னு இருக்கான். தாவீதின் குமாரன் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உங்க வேலை கொள்ளை அடிக்கிறதா, கொள்ளை அடிக்கிறது. சந்தோஷமா போங்க. ஹை ஸ்டாண்டர்ட்ல திங்க் பண்ணுங்க. உங்க லைஃப் இந்த ஸ்டைல்ல தேவன் வைக்கவே இல்லை. ஏதாச்சும் பிசாசு துரத்துறதுக்கு உங்களை படைச்சிருந்தாருன்னா நீங்க கோபமே இல்லாம தான் துரத்திக்கிட்டு போயிருப்பா. ஏன்னா டெய்லி 4 பிசாசு நான் துரத்தி ஆகணுன்றால நீ. ஆனா இது உங்க வேலையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீங்க வேற வேலை பார்த்துட்டு இன்னும் நீ இடையில இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அப்படி வருமா வராத கோபம்? அந்த கோபம் வரணும். எவனுக்கு தெரியுமா வரும்? இவன் உள்ள வர்றதுக்கு சிலபஸ்ல இடமே இல்லை. இவன் எதுக்கு இப்போ உள்ள வந்துகிட்டு இருக்கிறான்? என் வேலையை பார்க்க விடாம என்று நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பிசாசு மேலே கோவம் வரும். அன்னைக்கு தான் வியாதி மேலே கோவம் வரும். வியாதி வரத்தான் செய்யும். நம்ம ஜெபிச்சு தான் ஆகணுன்றவன் கோபத்தோட வியாதியை தொடர மாட்டான் சார். கெஞ்சு கூப்பாடு போடுவான். நான் சொல்கிற புரியுதா? நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க. யாருக்குமே வந்து வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் வச்சு இது பண்ணிட்டாங்க. இவனுக்கு போய் நீட் தேர்வு, உங்களை மட்டும் நீட் எழுத சொல்கிறாங்க. உட்கார்ப்பா, நீ மட்டும் எழுத என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் எழுதுறாங்கன்னு போய் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அமைதி எழுது. எவனுமே எழுதுறா, நீ மட்டும் எழுதுறான்னு செஞ்சிருச்சு. என்னையா கிறுக்கு பிடிச்சிருச்சா? என்ன பண்ண? எதுக்கு எவனுக்குமே எழுத வேணாம்ன்ற சட்டம் இருக்கும்போது நான் எதுக்கு எழுதணும்? அப்படித்தான் விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் வழியா வருவதே இல்லை என்ற சட்டம் இருக்கும்போது பிசாசு எப்படி உன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும்? உன்னுடைய பாதை ராஜபாதை என்று எழுதி இருக்கும் போது தடைகள் எப்படி உனக்கு முன்பாய் நிற்க முடியும்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று எழுதி இருக்கும் போது எப்படி ஆயுதங்கள் உனக்கு முன்பாய் நின்று உன்னை சண்டை போடுறதுக்கு நேரத்தை வேலை வீணடிக்க முடியும்? புரிஞ்சுக்காங்க சார். நீ வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்க. அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருங்க. அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணுங்க. யாரும் 4 பேர் கூப்பாடு போறாங்க, அந்த கூட்டத்தில் போய் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் ஆல் த ரிலீஜியஸ் டிசெப்ஷன். ரிலீஜியஸ் டிசெப்ஷன். ஆமா, இந்த இடத்துக்கு வரும்போது தான் நீங்க வந்து அத்தாரிட்டேட்டிவா பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் நீதிமான், என் பாதை ராஜபாதை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீதிமானின் பாதை, ராஜாவின் பாதை ஒளிந்து போ இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா தன்னுடைய பார்வையினாலே பொல்லாப்பை சிதறடிக்கிறார். இப்படி ஒரு பார்வை பாரு, பார்த்தினாலே போதும். பில்லி சுனிய, தகடு, மாந்திரிகம் எல்லாம் வியாதி எல்லாம் தவிடுபடியாயிரு இயேசுவின் நாமத்தில். வாழ்க்கை ஃபுல்லா பைபிளை படிக்கிறது எதையுமே வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது கிடையாது. இன்னையிலிருந்து எதிர்பார்க்கிற இயேசுவின் நாமத்தில். ஆமா, இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில என் பார்வையில எல்லாம் சொல்லுங்க. பொல்லாப்ப எப்படிங்க சிதறடிப்பீங்க? உபவாசத்திலையா?
இப்படிதான் உங்களை பொல்லாப்ப சதற பண்ண போறீங்களா? எப்படி சதற பண்ண வைக்கணும்? பார்வையில. ராஜா அப்படி பார்த்தானா முடிச்சுட்டான்னு அர்த்தம். அந்த அந்த சக்தி உங்க மேல இருக்கு. பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன்.